வைங்களேன், அவங்களுக்கு இருக்கு சிஸ்டர். அவன இருக்கு அவனுக்கு. சரி விடுங்கண்ணா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க ஏதோ பாவம் நல்லதை நினைச்சு சொல்லிருப்பாங்க, அது இப்படி சொதப்பல் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க மேல எதுக்கு கோவப்படணும்? கோவப்படணும் சிஸ்டர், கோவப்படணும். குற்றம் செஞ்சனை விட குற்றம் செய்ய தூண்டவன் தான் பெரிய குற்றவாளி. லா புக்ல அப்படிதான் எழுதிருக்கு தெரியுமா? அதனால அந்த குற்றவாளி தான் நமக்கு மெயின். அவங்களுக்கு தான் முதல்ல கண்டுபிடிச்சு பெரிய தண்டனை கொடுக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது நான் செத்து போயிட்டேன். என்னங்க ரசத்தை அப்படி எல்லாம் பேசாத. இன்னைக்கு நம்ம டாக்டரை பார்க்க போறோம். அவர் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும் தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஆனா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறது பாத்துக்கிட்டே என்னால இருக்க முடியல மாமா. இங்க பாரு, இதெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்ல, சரியா? சரி வா, டாக்டர் பார்க்க டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். நாங்களும் வரோம்னா. சரி நாங்களும் வரோம். வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. சீக்கிரத்துக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க கிளம்பி போறதா இருந்தா நீங்க மட்டும் கிளம்பி போங்க. சிஸ்டர் இங்கே இருக்கட்டும், நாங்களே கொண்டு வந்து ஊர்ல விட்டுறோம். என்னங்க? ஐயோ, அவரை விட்டுட்டு நான் எப்படி? ஆஹா ஏங்க சும்மா சொன்னங்க. அதான் ஒரு நாள்லயே தெரிஞ்சிச்சு, இவரு உங்களை விட்டு போக மாட்டாரு, நீங்களும் இவரை விட்டு இருக்க மாட்டீங்கன்னு. இப்படி சொன்னா வச்சு மச்சான் மனசு மாறுமான்னு டெஸ்ட் பண்ண. மச்சான் இதுல யோசிக்கலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் இருக்கீங்க. நாளைக்கு என்னோட கார் எடுத்துட்டு போய் உங்களை டிராப் பண்ண சொல்றேன். ஓகே? ஆமா, நீங்க இங்க இருந்துதான் ஆகணும். நாளைக்கு தான் நீங்க ஊருக்கு போகணும். இதுவே என் கட்டளையே சாசனம். பாருங்க, ராஜா மாதாவே ஆணையிட்டாங்க, நீங்க அவங்க பேச்சை கேட்டுதான் ஆகணும். சிரிச்சிட்டாங்க. அப்ப ஓகேல? அப்ப ஊருக்கு போக மாட்டாங்க, அப்படிதானா? அப்படிதானா? சரி சரி சரி, வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வாங்க போலாம். வாங்க. என்னாச்சு? சொல்லுது ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த பாட்டை போட்டதும் சத்யாவை பார்த்துட்டு வேகமா எந்திரிச்சு போயிட்டாரு. என்னடானா இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்க? அது சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சொல்லாத ப்ளீஸ். சத்யா, இப்ப என்ன சொல்ல வேணாங்கிற? அண்ணங்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? அது இல்லனா, தெரிஞ்சா நீங்களும் கிண்டல் பண்ணி சிரிப்பீங்க. கிண்டல் பண்ணி சிரிப்பனா? அப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லு. அது மாமா, சத்யா ப்ளீஸ் சொல்லிராத ப்ளீஸ். இதுல என்ன இருக்கு சத்யா? மாமா கேட்டு நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அடிப்பாவி. அப்படி சொல்லு ராசாத்தி. இப்ப சொல்லு, உன் மாமா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு. திரும்பவும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யறேன்னு சொல்லி இதே மாதிரி ஏட கூட ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மலேரியா கிளாரியா ஏதாவது வந்துட போகுது. அண்ணனுக்கு பிடிச்சது செய்யணும்னா கரெக்டா செய்யணும்ல. ஒரு வாட்டி தப்பாயிடுச்சு, அதை விட்டுடுங்க. வேற ஏதாவது அண்ணனுக்கு பிடிச்சத ட்ரை பண்ணுங்க. என்ன என்னமோ வேலைக்கு ஆகாதுனே தோணுது. அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க சத்யா. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணனுக்கு உங்ககிட்ட பிடிச்சதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீங்க சொன்னதுல இருந்து நானும் யோசினே தான் இருக்கிறேன். அப்படி எதுவும் என்னாண்ட பிடிச்ச மாதிரி இருக்குதான்னு தெரியல. இல்லம்மா, நீ நல்லா யோசிச்சு பாரு, கண்டிப்பா ஏதாவது இருக்கும். நீ வேணா யோசிச்சு பாரு. என்னாண்டா அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்குது?
சிதம்பரம். ஹாய். உங்களை விட பெரிய பணக்காரனா. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவ என்ன ஆசைப்பட்டாலும் உடனே நான் செஞ்சிருவேன். ஒரு பையன் மேல ஆசைப்பட்டா உடனே அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன ஒரு 5 மாசம் இருக்கும். கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே அவனை ஜெயில தள்ளிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? என் பொண்ணு தினம் அவன் போட்டோவை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். அத என்னால பார்க்க முடியல. எவ்வளவு செலவு பண்ண நான் தயாரா இருந்தாலும் அவனை வெளியில எடுக்கவே முடியல. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீயும் உன் பொண்டாட்டியும் தான். பிரபு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அந்த ப்ராஜெக்ட வேண்டான்னு சொல்லிடு. அம்மா என்னம்மா இதுக்கெல்லாம் பயப்படுற? இந்த மாதிரி 1000 ரூபாய் வரதான் செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் பயந்தா நம்ம பிசினஸ் செய்ய முடியாது. நீ ஒன்னும் பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். வேண்டாண்டா, பயமா இருக்கு. என்ன பிரபு? இப்ப நடந்தது எதுவுமே சத்யாக்கு தெரிய வேணாம். ஏண்டா? அவங்களுக்கு தெரிஞ்ச கோவத்துல ஏதாவது பண்ணிடுவாங்கம்மா. அப்புறம் அது வேற மாதிரி பிரச்சனை மாறிடும். அதனால இப்ப எதுவுமே சொல்லிடாதீங்க, சரியா? ரொம்ப ரசிச்சான். பாட்டு முடிஞ்சதும் அப்படியே படுத்துட்டான். அமுல் பேபி, அமுல் பேபி. அடப்பாவியே, அதுவுல தூங்கிட்டியா? சரி, நம்ம பாட்டுல தான் மயங்கி தூங்கிட்டான் போலகுது. இருக்கட்டும், காலையில கண்டிப்பா நம்மள பாராட்டுவான். போச்சா? மறுபடியும் இந்த தடவையும் சொதப்பிட்டியா? அப்புறம் நான் நல்லா தான் பாடினேன், அவனும் நல்லா தான் ரசிச்சான். அப்படியா? அப்போ பாடி முடிச்சதும் அண்ணா உங்களை பயங்கரமா பாராட்டி இருப்பாரே? இல்ல. ஏமா, என்னாச்சு? எங்க அவன் தான் நான் பாடி முடிக்கிறதுக்குள்ள தூங்கிட்டானே. தூங்கிட்டாரா? அது அண்ணன் தூங்கி இருக்க மாட்டாரு. நீங்க பாடினதுல அண்ணன் மயங்கி இருப்பாரு. மயங்கினா எப்படி கரெக்டா வருமா? அதுவும் கரெக்ட் தான். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதக்காற்றும் அடிச்சிருச்சு. ஓஹோ, இப்போ வரைக்கும் நீ பாடின பாட்ட தலைவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து பாராட்டலன்னா என்ன, இப்ப வந்து பாராட்டு வருப்பாரு. அபிமானம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலை. அவங்க பேசுறத வச்சு நீங்களே ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சத்யாவை இப்ப பாட சொல்லி கேக்கலாம். சத்யா, நீங்க பாடுங்க. சிஸ்டர், ஏன் சிஸ்டர் உங்களுக்கு இந்த கொலவெறி? இதோ பாருங்க, இந்த விஷ படிச்செல்லாம் இங்க வேணாம் ப்ளீஸ். எங்க என்னங்க சிஸ்டர், நீங்க ஒரு தேன் சொட்டும் தெய்வீக குரலை கேட்டு நானே ஹாப்பியா இருக்கேன். இப்ப வரைக்கும் அந்த குரல் என் காதுல அப்படியே கேட்டுட்டே இருக்கு. இவங்கள பாட சொல்லி அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இனிமே நான் அந்த குரலோட தான் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க போறேன். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காற்றும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கல்.
எவ்வளவு ஷார்ப்புன்னு. கொஞ்சம் கூட யோசிக்காம நிஜமா பாடினத கனவுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போவாவது உங்களுக்கு புரியுதா என் கஷ்டம்? ரொம்ப கஷ்டம்தாம்மா. இப்படி இருக்கிற அமுல் பேபிக்கு நான் எப்படின்னா புரிய வைக்கிறது? இதுக்கெல்லாம் மனம் தளரக்கூடாது சத்யா. எத்தனை தோல்வி வந்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாது. எங்க அண்ணன் எந்த அளவுக்கு நல்லவரோ அந்த அளவுக்கு வல்லவரும் தான். அந்த அளவுக்கு மக்கும் கூட. ஏங்க சத்யா, அண்ணன் ஒரு நாள் உங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ஆனா அது அதுவா நடக்காது. நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். இப்ப என்ன அடுத்த பிளான்னு சொல்லுவீங்க? சரி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஏய், டேய் என்னடா என்ன மாப்ள, நீ சொல்லலையா நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் செங்கல்பட்டுல தானே ஆரம்பிக்கிறோம்? அப்ப மாப்ள ஒரு மாசத்துக்கு அங்கதானே இருக்கணும். என்னங்க ஊருக்கு வரீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது நான் அங்க வந்துட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப வந்துட்டு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போன்லயே பேசிட்டு போயிடக்கூடாது. நீங்க வந்தீங்கன்னா எங்க வீட்டுல தான் தங்கணும். நீங்களும் தான். அண்ணே, வரும்போது தனியா வராதீங்க. சத்யாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். ம். என்னம்மா என்ன யோசிக்கிற? அண்ணன் சொன்னா கேப்பல்ல? கேவண்ணா, நீயும் கண்டிப்பா வரணும். ஆ வாங்க, கார் வந்துருச்சு. சரி. கீழே போலாம். போலாம். வர சத்தி போலாம். நான் எடுத்துக்கவா? இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல அண்ணன் எங்க ஊருக்கு வரும்போது கண்டிப்பா நீங்களும் அண்ணன் கூட வரணும். எங்க வீட்ல தான் 2 பேரும் தங்கணும். இத பாருங்க, நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லல. நம்ம பேசி பழகினது 2-3 நாளா இருந்தாலும் ஊருக்கு கிளம்பும் போது ஒரு ஓரத்துல கஷ்டமா தான் இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு மச்சான். பட் நீங்க இன்னைக்கு கிளம்புறீங்க, நான் நாளைக்கு அங்க வந்துருவேன். ஒர்க் முடியற வரைக்கும் நான் உங்க வீட்ல தான் தங்க போறேன். வரும்போது கண்டிப்பா சத்யாவையும் கூட்டு வரணும், மறந்துடாதீங்க. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருங்க. செங்கல்பட்டு போனதுக்கு அப்புறம் பேசணும்ல. கொடுத்துருக்காங்கம்மா. வேலை கரெக்டா சாப்பிட சொல்லிருக்காங்க. கரெக்டா சாப்பிடணும் ராசாத்தி. சரிங்க அத்தை. டேய், ராசாத்தியே மறந்தாலும் கரெக்ட் டயத்துக்கு மாத்திரையை சாப்பிட வச்சிரு. சரிப்பா. 1 மாசம் கழிச்சு திரும்ப செக்அப் கூட்டு வர சொல்லிருக்காங்க. டேய் மாப்ள, வா வா. வாடா அழகு. அண்ணே, அப்பா அம்மா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நாங்க உள்ள வந்து உட்கார்றோம், நீ பின்னாடியே வர்ற. சரிங்கப்பா. டேய், நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுடா. ஃபேக்டரியில இருக்கவங்க சொன்னாங்க வீடு திறந்து கிடக்கு, என்ன எதுன்னு தெரியலன்னு பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். இப்பதான்டா நாங்களே வந்து 1 மணி நேரம் தான் ஆச்சு. அப்படியா? சரி, ராசாத்திக்கு என்ன சொன்னாங்க? எப்படி இருக்கான்? ரசாத்திக்கு ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதானே, எனக்கு தான் தெரியுமே ராசாத்திக்கு ஒண்ணும் இருக்காதுன்னு. அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வையே, அந்த கடவுளே இல்லன்னு தானே அர்த்தம். ராசாத்தி மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எப்பவும் எதுவும் தப்பாவே நடக்காது மாப்ள. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எதுவும் வேண்டாம். அவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.